தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஏடிஎம் கார்டு ப்ளஸ் வங்கி கணக்கு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே. வங்கி கணக்கும் ஏடிஎம் கார்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுமே வச்சிட்ருப்போம். அப்படின்னா உங்களுக்கென்று மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது. காணொலியை முழுமைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். அதாவது முதலாவதாக வங்கி சம்பந்தப்பட்ட முக்கிய தகவல். மக்கள் தங்களுடைய வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் இலவசமாக எடுக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வருமான வரி சட்டத்தின் பிரிவின் கீழே 194 எண்ணின் படி ஒரு நிதியாண்டில் ஒருவர் 20 லட்சத்திற்கு மேல் எடுத்தால் டிடிஎஸ் செலுத்த வேண்டும் மக்களே. ஏடிஎம்லேயும் இதே போல் குறிப்பிட்ட வரம்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு வருஷத்தில் 20 லட்சம்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் ஏடிஎம் கார்டில் உங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது மக்களே. வரம்பு மீறினால் பரிவர்த்தனைக்கு ரூபாய் 21 வசூலிக்கின்றனர். இதற்கு முன்பெல்லாம் ரூபாய் 20 செலுத்த வேண்டியிருந்தது. பெரும்பாலான வங்கிகள் தங்களுடைய ஏடிஎம்களிலிருந்து ஒவ்வொரு மாதமுமே 5 இலவச பரிவர்த்தனைகள் வழங்குகிறார்கள். அதாவது இப்போ நீங்கள் எஸ்பிஐ வாடிக்கையாளராக இருக்கிறீங்க. உங்களுடைய ஏடிஎம் கார்டை உங்களுடைய வங்கி கிளையிலே பயன்படுத்தும் போது 5 இலவச பரிவர்த்தனைகளை ஒரு மாதத்திற்கு வழங்குவாங்க. இதை தவிர மற்ற வங்கி ஏடிஎம்களிலிருந்து நீங்கள் பணத்தை எடுக்கும்போது இந்த 5ன்றது 3 பரிவர்த்தனைகள் மட்டுமே இலவச மக்களே. அதற்கு மீறி நீங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பரிவர்த்தனைக்குமே பணம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மெட்ரோ நகரங்களில் அவங்களுடைய சொந்த வங்கியிலிருந்து மட்டுமே 3 முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும் என்றுலாம் சிலது இருக்குது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வங்கி சம்பந்தப்பட்ட விவரங்கள் ப்ளஸ் ஏடிஎம் கார்டினுடைய விவரங்கள் அறிந்து பாமர மக்கள் பணத்தை எடுக்க வேண்டும். ஏன்னா எடுக்கிறது ஈஸி, அதுக்கப்புறம் பணம் கட்டும்போது நம்ம தான் கட்டணும். அதனால தான் மக்கள் சிறிதளவுக்கு விவரத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய பணத்தை போதிய அளவிற்கு தேவைக்கேற்ப எடுங்க மக்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால்தான் கவனமாக திட்டமிட்டு கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் அடிக்கடி பணத்தை எடுக்க நினைக்காதீர்கள் மக்களே. உங்களுடைய வங்கியுடைய கிளை எவ்வளவு இலவச பரிவர்த்தனை அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பேங்க்குடைய கிளையிலே போயிட்டு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள தமிழ் தகவலை ஃபாலோ பண்ணிக்கங்க.